அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, 12 வருடங்களுக்கு பிறகு ராஜ கிரகங்கள் வெற்றி சாணத்தில் ஒன்று கூட போகிறார்கள். இதனால் பல காரியங்களில் வெற்றி வாகை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் சூடப்போகிறீர்கள். நினைத்த காரியத்தில் எந்த காரியம் உங்களுக்கு ஜெயமாகும்? நிச்சயம் 100%. இன்றைய பதில் அதை பற்றி பார்த்துருவோம். கண்டிப்பாக இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அதனுடைய முயற்சியை நீங்கள் இன்னும் முழு நம்பிக்கையோடு செயல்படுத்துவீர்கள். அதற்காகத்தான் இந்த பதிவு. வெற்றி என்பது கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கும். உங்களுக்கு எந்த விஷயத்தில் பார்த்து விடுவோம். பதிவை ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே ராகு கேது பயிற்சி பலன்கள், குரு பயிற்சி பலன்களாக பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்கள். கண்டிப்பாக சொல்ல இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஆளுன்ற ஆப்ஷனை தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்புறம் தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய மீன ராசியில் அமர்ந்திருப்பது உங்களுக்கு கூடுதல் நன்மை. 7 சனி, ஜென்ம சனி என்று அச்சம் கொடுத்தாலும் பயத்தை கொடுத்தாலும் உங்களுக்கு வேலை, தொழில் மற்றும் இருப்பிட விஷயத்தில் எந்த விதமான பிரச்சனையும் செய்ய மாட்டார் சனி பகவான். நிரந்தரமான வேலை, நிரந்தரமான வீடு கண்டிப்பாக கொடுத்து விடுவார் இந்த ஜென்ம சனியிலும் கூட. அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் 4ஆம் வீடான மிதுனத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். இந்த 2025 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே குரு பகவான் மிதுன ராசியில் காலடி எடுத்து வைப்பார். ஒரு ராசிக்கு ஒரு வருடம் மீதமாக இந்த குருவனுடைய பயிற்சி இருக்கும். இந்த வருடம் மிதுனத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறார் குரு பகவான். அவர் உங்களுடைய ராசிநாதன். சரி, மிதுனம் என்பது காலப்புருஷத்துப்படி 3ஆம் வீடுங்க. மேச ராசியிலேருந்து பார்த்தா 3ஆம் வீடு. 3ஆம் வீடுங்கிறது தைரிய வீரிய ஜெயஸ்தானம், விஜயஸ்தானம், அப்படின்னா வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அப்போது குரு பகவான் வெற்றியை கொடுக்க போகிறார். இப்போது கூடுதல் நன்மையாக ஆனி மாதம் சூரியன் ரிஷப ராசியிலிருந்து பயிற்சியடைந்து அந்த மிதுன ராசிக்கு அடியெடுத்து வைக்கிறார். அப்போது மிதுன ராசியில் சூரியன் மற்றும் குரு 2 கிரகங்களும் ஒன்று சேர்ந்து இருக்க போகிறது. இந்த 2 கிரகங்களுமே நட்பு கிரகம் மட்டும் அல்ல, மேலும் ராஜ கிரகங்கள் சொல்வார்கள். அதாவது ஒருத்தருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும், ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், ஒருத்தர் வாழ்க்கையில் முதலாளியாக மாறணும், ஒருத்தர் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை பெயர் புகழை தொடரணும், மிகப்பெரிய தலைமை பதவி கிடைக்கணும். அப்படின்னா இந்த 2 கிரகங்களுடைய பலன் அவருக்கு கிடைக்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த 2 கிரகங்களும் ஒன்று சேர்ந்து, அதுவும் காலப்புருஷத்தப்படி 3ஆம் வீட்டிலையும் உங்களுடைய மீன ராசிக்கு 4ஆம் வீட்டிலையும் அமர்ந்திருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுலேயும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கும்போது அதற்கு 4ஆம் வீடு கேந்திரம், அதில் சூரியன் குரு என சொல்லக்கூடிய வெற்றி கிரகங்கள் இணைந்திருப்பது மிகப்பெரிய நன்மை. சரி, இப்போ எந்தெந்த விஷயத்தில் வெற்றி கிடைக்கும் அதை பார்த்துருவோம். வீடு விஷயத்தில் வெற்றி உண்டு. ஆமாங்க, சொந்த ஊரில் இருக்கணும், சொந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு நினப்போம் இல்லையா? அந்த சொந்த வீட்டினுடைய கனவு உங்களுக்கு இந்த வருடம் ஜெயமாகும். கண்டிப்பாக அதற்குண்டான காரியம் வெற்றி உண்டு இந்த வருடம். ஸோ அந்த சொந்த வீட்டை உருவாக்குறதுக்கு கடன் வேணும், பணம் வேணும். அரசாங்க வழியில் அந்த கடன் பண உதவி கிடைக்கும். அரசாங்கத்து மூலம் வீடு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அல்லது அரசாங்க வழியில் இருக்கிற கடன் வாங்கி வீட்டை கட்டிட்டேன், ஆனால் வீட்டு கடன் பிரச்சனை தலைக்கு மேலே இருக்குன்னா அது தீரும், அடையும். அந்த கடன் பிரச்சனையிலிருந்து தப்பிப்பீங்க. அதே போல் சொத்துக்காக, சொந்த வீட்டுக்காக கோர்ட்டு கேஸு வழக்கு இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை தகராறு இருந்தால் அந்த கோர்ட்டு கேஸில் வெற்றி நிச்சயம் உண்டு. ஆக மொத்தம் சொத்துக்கள் விஷயத்தில் வெற்றி கண்டிப்பாக இருக்குது இந்த வருடம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள். இதுக்கு அடுத்தபடியாக அரசாங்க உத்தியோகம். அரசாங்க உத்தியோகத்துக்காக படிப்பு தேர்வு படித்து எடுத்திருப்பீங்க. அந்த பரீட்சையில் மார்க் பத்தலை அல்லது வேறு காரணங்களுக்காக இன்னும் அந்த அரசாங்க வேலை உங்களுக்கு கிடைச்சிருக்காது. அப்படிப்பட்ட அந்த அரசாங்க உத்தியோகம் இப்பொழுது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கப் போகிறது. சரிங்களா? அதில் நிச்சயம் உண்டு. 3வது புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. ஸோ அதில் யோகங்கள் உண்டு. உயிரணுக்கள் கவுனித்தன்மை குறைவு, கர்ப்பப்பை பிரச்சனைகள் இப்படி எதுவாக இருந்தாலும் அது சரியாகும் இந்த தருணத்தில். ஓகேங்களா? அடுத்தபடியாக அந்த சூரியன் உங்களுடைய மீனத்துக்கு 6ஆம் வீடான சிம்மத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். அவர் குருவோடு இணைந்திருக்கிறார். சனிக்கு 4ஆம் வீட்டில் இருக்கிறார். அப்போது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் படித்த படிப்பிற்கிற ஒரு வேலை உத்தியோகம் இந்த வருடம் அமையும். அதே நேரத்தில் அந்த உத்தியோகம் நிரந்தரமான முறையில் அமையும். அந்த உத்தியோகத்தில் மேற்படி பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும்.
ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக வேலை பெர்மனெண்ட்டாக இருக்கும், நிரந்தரமாக அமையப்போகுது. சரிங்களா? அதற்கு யோக காலகட்டங்கள் உண்டு. படித்த மாணவர்களுக்கு அந்த படிப்பில் இந்த அரியரெல்லாம் சரியாகக்கூடிய சூழல் உருவாகும். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்தில் வெற்றிகள் கண்டிப்பாக இருக்குது, அதில் தான் மாற்று கருத்தும் இல்லை. மேலும் தொழில் ரீதியான வெற்றிகள் குவியப் போகிறது. ஏன்னா குருவான் 10ஆம் வீடான தனுசுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர், அவர் 4ஆம் வீட்டில் இருக்கிறாரு, சூரியனோடு இணைந்திருக்கிறாரு. மேலும் உங்களுடைய நட்சத்திர சனி பகவான் வேலைக்கு காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போது ஒரு கம்பெனியில் இல்லை ஒரு இடத்துல கஷ்டப்பட்டு உழைப்பாளியாக இருந்து பல வருடங்கள் போராடிக்கிட்டு இருந்திருப்பீங்க, உழைச்சிக்கிட்டு இருப்பீங்க. அப்படி எந்த இடத்தில் பல வருடமாக உழைத்து கொண்டிருந்தீர்களோ, கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீர்களோ, அல்லது உங்களால் அந்த இடத்துல அந்த கம்பெனியில் மிகப்பெரிய ஒரு லக்கு நடந்திருக்கும், மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் நடந்திருக்கும். அதனால் உங்களுக்கு இப்பொழுது சம்பள உயர்வு, ப்ரொமோஷன், குறிப்பிட்ட அங்கீகாரம் என ஒரு பெரிய அளவு ஜாக்பாட் கிடைக்கப் போகுது. அதேபோல் தொழிலாளியாக இருந்த நீங்கள் முதலாளியாக உருமாறுவீர்கள். ஸோ அதற்கு காலகட்டம் சாதகமாக இருக்குது. ஸோ ஆக மொத்தம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வேலை, தொழில், வீடு என இந்த மூன்றிலும் மிகப்பெரிய அளவு வெற்றிகள் உண்டு. ஓகேங்களா? வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையை மாற்றிக்கங்க. மேலும் இந்த தருணத்தில் வண்டி வாகன மாற்றம், படிப்பு விஷயத்தில் ஒரு மாற்றம், புதிதாக படிக்கக்கூடிய வாய்ப்பு அனைத்தும் கிடைக்கும். வாய்ப்பையும் பயன்படுத்திங்க. சரிங்களா? மேலும் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், அதாவது பரிகாரம், வழிபாடுகள். கண்டிப்பாக திக்கு தெரியாதவனுக்கு தெய்வம் துணை சொல்லுவாங்க. அந்த தெய்வத்தை வணங்க வேண்டும், வழிபாடு செய்ய வேண்டும். அதன்படி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த வேலை, தொழில், வீடு விஷயத்தில் வெற்றிகள் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நிச்சயம் ஆஞ்சநேயர் வழிபாடு மிகப்பெரிய அளவு உங்களுக்கு நன்மையை வாரி வழங்கும். சரிங்களா? ஸோ வியாழக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வணங்குகின்ற பொழுது அந்த காரியங்களில் ஜெயம், வெற்றி நிச்சயம் உண்டு. சரி, இதை மட்டும் தவறாமல் நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த பற்றி பிடிச்ச லைக் பண்ணுங்க, மற்றும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.